உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் செய்தியாளர்களை சந்தித்தார். இந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். அவருக்கு அரசியலில் இன்னும் நிறைய அனுபவம் தேவைப்படுகிறது. அவர் எப்போதும் போல, நானும் அந்த பேட்டியெல்லாம் பார்த்தேன், அவர் எப்போதும் போல தன்னுடைய பாணியில் அவர் குற்றமுள்ள மனசு குறுகுறுக்குதுன்ற மாதிரி அவர் எந்த கருணாநிதியினுடைய கட்சியை அழிக்கணும், அண்ணாவுடைய கட்சியை அழிக்கணும், ஸ்டாலினை அழிக்கணும்னு சொன்னவர் கருணாநிதி நினைவிடத்தில் போய் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அதை தமிழ்நாட்டு மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னு எதிர்கட்சி தலைவர் கேட்குறது குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்குறது. அவருடைய வார்த்தைகளுக்கு இன்னும் கொஞ்சம் அனுபவம் அவருக்கு தேவைப்படுது. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய நிலவரம் தெரியல, தமிழ்நாட்டினுடைய கலவரமும் அவருக்கு தெரியல. அதனால் அண்ணாமலையுடைய வார்த்தைகள் வெளிப்படுவது அவருடைய அனுபவ குறைவை காட்டுகிறது, அவருடைய அரசியல் அனுபவம் இன்மை காட்டுகிறது, தமிழ்நாட்டினுடைய அரசியல் புரிதலை காட்டுகிறது. இப்போ இந்த தமிழ்நாட்டு கூட்டணி நகர்வு திமுக பாஜக நோக்கி நகருதுன்றீங்களா? என்ன எங்கே நகருதோ நீங்கள் அங்கே நகர்றீங்களா, இவர் இங்கே நகர்றாரா? வெளிப்படையாக அறிவிச்சிருங்க, இந்த மாதிரி ரகசியமாக கொண்டாடுறீங்க. எப்போ வேணாலும் அறிவிங்க, இல்லை எப்போனாலும் அறிவிங்க. ஆனால் அறிவிச்சிட்டு தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றாதீங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு அல்வா கொடுக்காதீங்க. அவ்வளோதான் நம்ம கேட்குறோம். 39 நாடாளுமன்ற உறுப்பினர் உங்களுக்கு எதுக்கு கொடுத்தாங்க? நீங்கள் தானே சொன்னீங்க. வெள்ள நிவாரணம் கொடுக்க கூட வரல, ஆறுதல் சொல்ல வரல. அவர் இந்த தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு என்ன தகுதி இருக்குது, யோக்கியதை இருக்குது? கேட்டது யார்? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின். பாஜக திமுக ரகசிய உறவு வைத்திருக்கிறது என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்த நிலையில் அது குறித்து திரு அண்ணாமலை அவர்கள் விளக்கம் அளித்திருந்தார். தொடர்ந்து அவருடைய கருத்து குறித்து முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய காட்சிகளை பார்த்தோம். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.